கார்த்திக் பள்ளியில் மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்றுச் சான்றிதழ்களை பெறுவதற்காக மற்றவர்கள் அனைவரும் சென்றிருந்தாலும் அவர் செல்லவில்லை. தேர்ச்சி பெற்றாரா அல்லது தோல்வியடைந்தாரா என்ற சந்தேகத்தில் தனது நண்பர்களை சந்திக்க அவர் வெட்கப்பட்டார். ஒரு வாரம் கழித்து கார்த்திக் பள்ளிக்கு சென்றார். ஆனால் பள்ளியில் தனது நண்பர்களில் யாரையும் காணவில்லை. அதன் காரணமாக அவர் பள்ளிக்குள் சென்று தனது மதிப்பெண் பட்டியலை வாங்க முயற்சித்தார். மிகவும் பதட்டமாக இருந்த கார்த்திக் தன்னால் தெரிந்த அனைத்து தெய்வங்களையும் மனதார பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார். அவருக்கு மதிப்பெண் பட்டியல் கிடைத்தபோது முதலில் அவர் தன்னால் தேர்ச்சி பெற்றதை கவனித்தார். இதனால் அவர் சற்று அமைதியாக உணர்ந்தார். பின்னர் தனது மதிப்பெண்களை கவனமாக பார்த்தார். அதனை பார்த்ததும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சியை பள்ளி ஊழியர்களின் முன் வெளிப்படுத்த முடியவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் கார்த்திக் நேரடியாக தனது தாயிடம் இந்த செய்தியைச் சொன்னார். தனது மகன் தேர்ச்சி பெற்றதைத் தெரிந்ததும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அதன் பிறகு கார்த்திக்கின் தாயும் தந்தையும் அவரின் கல்லூரி சேர்க்கை குறித்து விவாதித்தனர். ஆனால் கார்த்திக் கல்லூரிக்கு செல்ல விரும்பவில்லை. அப்போது கல்லூரிகளில் ராகிங் மிக அதிகமாக இருந்ததால் கல்லூரியில் சேர்வதைப் பற்றி அவர் பயந்து கொண்டிருந்தார். அதனால் கார்த்திக் தனது பெற்றோரிடம் வேலை செய்ய விருப்பமுள்ளதாகவும் பிகாம் படிப்பை அஞ்சல் வழி கல்வி மூலம் படிக்க விருப்பமுள்ளதாகவும் கூறினார். அவரின் தாயார் அவர் நேரடியாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அவரது தந்தை கார்த்திக்கின் முடிவை ஏற்றுக்கொண்டார். வேலைக்கு செல்வதன் மூலம் வீட்டிற்கு சிறிய அளவிலான நிதியுதவி கிடைக்கும் என்பதால் தந்தை அதை சரியான முடிவாக கருதினார். இதனால் கார்த்திக்கின் தந்தை அவருக்கான அஞ்சல் வழி கல்வி படிப்பிற்கு விண்ணப்பித்தார். மேலும் ஒரு நண்பரின் தந்தையின் உதவியுடன் கார்த்திக்குக்கு பிற்காலத்தில் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தில் கிளார்க் வேலை கிடைத்தது. அங்கு அவர் மாதம் 300 ரூபாய் சம்பளம் பெற்றார். கார்த்திக் தனது தந்தையுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்தார். தனது சம்பளத்தின் 50% ஒவ்வொரு மாதமும் தனது தந்தைக்கு கொடுப்பேன் என்று உறுதி செய்தார். ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில் கார்த்திக் தனது சம்பளத்தின் பாதியை 150 ரூபாய் தந்தைக்கு கொடுத்து விடுவார். மீதமுள்ள பணத்தில் கார்த்திக் தனது குடும்பத்திற்காக இனிப்புகள் மற்றும் ஸ்நாக்ஸ்களை வாங்கினார். மேலும் அவர் வீட்டிற்கான வாராந்திர சந்தை பொருட்கள் அனைத்தையும் வாங்கத் தொடங்கினார். அவர் எல்லாவற்றையும் கிலோ கணக்கில் வாங்கத் தொடங்கினார். பிசி நிறுவனத்தில் வேலை செய்யும் கார்த்திக்குக்கு 6 மாதங்கள் ஆகியிருந்தது. இந்த 6 மாதங்களில் அவர் உணர்ந்தது, இந்த வேலை அவருக்கு எந்தவித முன்னேற்றத்தையும் வழங்கவில்லை. அவரது எதிர்காலம் இதன் மூலம் உறுதியானது இல்லை என்பதை புரிந்து கொண்டார். தனது வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படுவதை உணர்ந்த அவர் பிற வேலைவாய்ப்புகளை தேடத் தொடங்கினார். ஒரு நாளில் பத்திரிகையில் வேலைவாய்ப்புகளை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஸ்டிவர்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தார். அவர்களே ட்ரெய்னிங் கொடுத்து வேலையும் தருவதால் அவரது மனதில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் நினைத்தார், இந்த வேலை கிடைத்தால் என் வாழ்க்கை முன்னேற்றமடையும், நான் குடும்பத்திற்கும் உதவ முடியும். தனது எண்ணங்களை தனது பெற்றோர்களிடம் கூறிய கார்த்திக் அவர்களிடம் ஆதரவு பெற்றார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை மேம்படுத்த கார்த்திக் மனதளவில் உறுதியடைந்தார். அவர் அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் வேலைக்கு விண்ணப்பிக்கத் தொடங்கினார். இது அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைவதாக கருதினார். இப்பொழுது கார்த்திக் தனது வாழ்வின் புதிய பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார்.